ஒரு நாள் நம்ம ராக்குக்கும் அவனோட வளர்ப்பு பையனுக்கும் ஒரு மிஸ்டீரியஸ் ஐலாண்டோட மேப் கிடைக்குது. அந்த மேப்பை வச்சு அந்த ஐலாண்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெலிகாப்டரில் ஏறி அவங்க அந்த ஐலாண்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் ஒரு பெரிய சூறாவளி தாக்கி அவங்களோட ஹெலிகாப்டரே சின்ன பின்னமாகுது. இவங்களும் எப்படியோ ஒரு வழியாக உயிர் தப்பிச்சு ஒரு ஐலாண்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஐலாண்டில் ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியாக உள்ளே போய் பார்த்தா அந்த மிஸ்டீரியஸ் ஐலாண்டே அங்கே தான் இருக்குது. அந்த ஐலாண்டில் சின்னசாக இருக்க வேண்டிய மிருகங்கள் எல்லாம் பெருசாக இருக்குது, பெருசாக இருக்க வேண்டிய மிருகங்கள் எல்லாம் சின்னசாக இருக்குது. பள்ளி எல்லாம் பல மடங்கு சைஸோட இவங்கள துரத்திட்டு வர ஒரு வயசான ஒரு என்ட்ரி கொடுத்து இவங்கள காப்பாற்றுறாரு. அப்போதான் அவர் ஒரு ஷாக் சொல்கிறாரு, நான் தான் உன் தாத்தா, இந்த மேப்பை உனக்கு அனுப்புனதே நான் தான் அப்படின்றாரு. ராக்குக்கு அங்கே கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு இதை விட ஷாக் இருக்குது, இந்த ஐலாண்டு இன்னும் 2 நாளில் முழுக போகுது அப்படின்றாரு. சரி, அதுக்குள்ளே இங்கே ஒரு சம்மரின் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தாத்தா அவங்கள கூட்டிட்டு போகிற வழியில் எரிமலையெல்லாம் வெடிக்குது. வெடிச்ச எரிமலையிலேருந்து தங்கத்துகள்கள் எல்லாம் வருது. அப்போ தான் நம்ம தாத்தா சொல்கிறாரு, இந்த எரிமலைக்கு அடியில் தங்க மலையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தங்கத்தை எடுக்கவெல்லாம் தாமதம் பண்ணுங்க, நம்ம உயிர் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக அந்த சப்மரீனை கண்டுபிடிச்சி அதில் ஏறி அந்த தீவு முழுகிறதுக்குள்ளே எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. இந்த படத்தோட நேம் ஜர்னி டு தி மிஸ்டீரியஸ் ஐலாண்ட்.